மேடம் இந்த பக்கம் பார்த்தா சரி பின்னால திரும்பி பாப்போமேனு பார்த்தா தன்னை இதற்காக வென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நான் உத்தமல, நான் ரோக்கியன் தெரியுமா? உத்தமன் பார்த்தாலே தெரியுது. உத்தமன் போரூர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? குமார் சொல்லுங்க, யார் இவரு? நான் கானா சாங் பாடுற யூடியூப் சேனல். நான் இன்ஸ்டிடியூட்ல வர்க் பண்றேன், ஃபோக்கஸ். அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய் துவங்கலேண்டா. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு லவ் லைஃப்லாம்? சூப்பரா போயிட்டு இருக்கா? இந்த மேட்டர் முடிஞ்சனா என்ன பண்றான்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. எப்படி லவ் பண்ணீங்க? லவ் பண்ணறீங்க? லவ் பண்ணங்க சும்மா இன்ஸ்டால தான். நானும் தான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றேன். ஒரு புண்ணியம் சிக்கல. ஸ்டோரி போட்டேன் இவங்களோட சாங் வச்சு. அதுக்கப்புறம் இவங்க அக்செப்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. அப்படியே பேச போய் அப்படியே அப்பனே விநாயகா, எனக்கும் இப்படி ஒரு பொண்ணு ஸ்டோரி வைக்குமா? நோ சான்ஸ். எல்லா பொண்ணுகிட்டயும் பேசியிருந்தான். அவன் இன்ஸ்டா ஐடிலாம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லா பொண்ணுங்க. ஹாய்னு சொன்னாலே பிளாக் பண்ணிராங்க. உங்களுக்கு எதனால பிடிச்சது தெரியல. ஒரு பொண்ணு உசார் பண்றது கஷ்டம் இல்லைங்க, அது ஈஸியா பண்ணிடலாம். அவங்க அம்மாவையும் சேர்த்து ஓகே சொல்ல வைக்கணும், அதுதான் ஒரு நம்மளால நமக்கும் பிரயோஜனம் இல்ல, நம்மள அண்டினவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது என்னத்தையா என்ன முடி இப்படி வச்சிருக்க, டீசென்ட்டா அப்பலாம் சொல்லுங்க. அந்த முடிதான் பிடிக்கும். அந்த முடிதான் பிடிக்குமா உங்களுக்கு? பட் எனக்கு ஒண்ணு மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். கண்ணம் பார்த்துன்னு மூக்கோ வச்சுன்னு 2 பேரும் சந்தோஷமா வாழலாம். இப்போ இந்த தருணத்துல இந்த காதல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? தூக்கு மாண்டி சாவ போற ஆள் தான். கூலிப் மட்டும் அடிக்கடிக்கு யூஸ் பண்றான். ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி நான் வந்து 100 ரூபாய் தரேன். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. 3 நாள் 4 நாள்லயே ஒரு பாக்கெட் கூலிப்ப காலி பண்ணிடுறான். பெருமையா இருக்குப்பா, மூடிக்கலாம். கூலிக்கு இல்லாம இருக்க முடியாது, எல்லாம் முடிஞ்சிரும். கூலிப் தான் முக்கியமா. நான் வந்து 6th படிக்கிறதுல இருந்தே போட்டு இருக்கேன்னா உடம்புல சின்ன வயசுலயே முத்தி போயிட்டு இருக்கான். 6வது ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அவன் வந்து பழுத்துட்டு இருக்கான். உங்க பெருமையில வந்து எருமை மூத்திரம் பையன். நீங்க காசு கொடுக்காதீங்க முதல்ல, அதுக்கு நீங்க வேற என்கரேஜ் பண்றீங்க. அது ஒண்ணுதானே விட்டுட்டேன். பாரா தம்பி சொன்னதை கேட்டீங்கல்ல, லவ் பண்ணுங்க சார். லைஃப் கடையில சும்மா தானே உட்காந்துட்டு இருக்க, எப்பனா அதனால பீர் குடிச்சிட்டு தூங்கு அப்படின்னு நான் தான் சொன்னேன். 2 பேருக்கும் அவ்வளவு லவ் பண்றாங்க போல. இப்ப ஏன் துப்புனே? உன்னை அவமானப்படுத்தாத. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ்.